நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. அதே வண்ணமாக தான் Like the same manner, உங்களோடும் with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit, உங்களுடைய சூழ்ந்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருங்கள். start to experiencing it. It is surrounding you. உங்களோடு மாத்திரமல்ல, Not only with you, உங்கள் பிள்ளைகளோடும் இருக்கிறது. with your children. அதை எண்ணுங்கள். Think about that. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். That will bring a great protection to our family and நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we meditate on yesterday, வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. the heavens are revealing God's glory. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரிகளை அறிவிக்கிறது. The arch of sky is been saying the work of God's hand. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அதன் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை என்று பார்க்கிறோம். As the Bible says, it has no words, language, but it is expressing. நமக்கு பேசுவதற்கான பேச்சு இருக்கிறது. We have a speech with us. பலம் இருக்கிறது. We have strength in us. ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. We have many kinds of good in us. ஆரோக்கியம் சுகமெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has been blessed with the good health and body. நமக்கு சகல நன்மைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். God has blessed with all goodness. ஆனால் நாமோ But we are அநேக நேரங்கள் many times வீணாக்கி விடுகிறோம். we are spending it in vain. நமக்குள் இருக்கின்ற அபிஷேகத்தின் ஆவியானவரை, The one we receive the anointing in us, அறியாமலும் புரியாமலும் we are not considering that. நம்முடைய மாதங்களும் வருஷங்களும் We are spending our days and months வீணாகவே in vain alone. ஒரு சராசரி ஒரு கதையைப் போலவே கடந்து போகிறது. Like a story it is going. நம் வாழ்க்கையிலே In our life, ஆண்டவரை சொல்ல முடியாதபடிக்கு we are not expressing God. காலங்கள் வீணாகவே போகிறது. We are spending our days in vain. பேச்சும் வார்த்தையும் சத்தமும் கேட்கப்படாத ஆகாய விரிவும் வானங்களும் அவரை மகிமைப்படுத்துகிறது, அவரை அறிவிக்கிறது. The one who cannot able to speak or they don't have a language, the skies are expressing God's glory. நாம் அறிவிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். We are in the days to preach about God. வேதம் சொல்கிறது, Bible is saying, காலத்தை பார்த்தால் when we look at the days, போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் you should be a preacher. பால் உண்கிற குழந்தையை போல இருக்குன்னு சொல்லி, You are like an infant who has been drinking milk. எவ்வளவு நாளாக தேவனை ஆராதிக்கிறோம், How many days we are worshipping God? எத்தனை வருஷமாக தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். How many years we are serving the Lord? ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நாமும் அறியாமல், But we don't understand the God in us. மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் போகிறோம். We are not sharing to others also. ஒரு நாள் தேவ சமூகத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். One day we have to surrender the calculations to God. மகிமைப்படுத்த நாம் வாஞ்சிப்போம். Let us glorify in this life. அவருடைய கிரிகளை அறிவிக்க நாம் ஆவல் கொள்வோம். To share the work of God, let us have a deep understanding in it. இந்த வழியில கூட நாம் தியானிக்கும்படியாக This time also let's meditate on யோனாவின் God's பிரசுத்த புத்தகம் book of Jonah, 1ஆம் அதிகாரம் chapter 1, 9. 9ஆம் வசனம். Verse 9. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். And he said to them, I am a Hebrew, a worshipper of the Lord, the God of heaven, who made the sea and the dry land. யோனா தேவனை குறித்து அறிவிக்கின்றான். Jonah is saying about God. யோனா தேவனுடைய திட்டத்தை விலகி போனாலும் கூட, As Jonah moved from the plan of God also, அவன் வாழ்க்கை மூலமாக அவனுக்கும் விபத்து, through his life he experienced accidents. அவன் மூலமாக அந்த கப்பலில் வருகிற யாவருக்கும் ஒரு பெரிய விபத்து நடக்கும்படியான சோதனை வருகிறது. Through him the people who are traveling in the ship also are experiencing a disaster. அதன் மூலமாக தான் அவன் அறிவிக்கிறான். Through that experience only he is boldly saying to me, நம் வாழ்க்கையிலே in our lives நாம் also, நன்றாய் இருக்கும் போதே when we have a good life, தேவனை அறிவித்தே ஆக வேண்டும். we should share God to others. நான் மௌனமாய் இருந்தால், When we become silent, நீங்கள் மௌனமாய் இருந்தால், when you become silent, ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் என்று கூட சொல்லப்படுகிறது. salvation comes in another way. Bible says அறிவித்தே ஆக வேண்டும். we should boldly declare it. யோனா என்ன அறிவிக்கிறான்? What Jonah is saying நான் here, எபிரேயன், I am a Hebrew, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். I am a worshipper, the God of heaven and earth, who made the sea and the dry land. அந்த கப்பலில் யாத்திரை பண்ணுகிற ஒருவருக்கும்
தங்கள் தெய்வத்தை குறித்து விளக்கங்கள் சொல்ல முடியவில்லை. The people whom they are traveling in the ship, they don't have an answer for that solution. இந்த உலகத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் தான் தெளிவான விளக்கத்தை உலகத்துக்கு சொல்ல முடியும். People of God are the only ones can able to say boldly about God to many people. அந்த கப்பலில் வந்த அத்தனை பேரும் கலங்கினார்கள். The people who are coming in the ship பயந்தார்கள், get feared. ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். They speak to one another. ஆனால் தெய்வத்தை கூப்பிடும்போது அவர்களுக்குள்ளாக தெளிவில்லாதபடி இருந்தது. When they call their own God, they don't know whom to call. ஆனால் But Jonah is தெளிவாக சொல்கிறார். He is saying it very clearly. சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி, the God who made the sea and the dry land. வானம் அவருக்கு சிங்காசனம், the heaven is a sitting stool, பூமி அவருக்கு பாதபடி, the earth is his footstool. வானாதி வானம் கொள்ளாத தேவன், he is a God of heavens. வானங்கள் அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறது. the sky is glorifying God's name. இங்கே யோனா சொல்கிறார், here சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்று சொல்லி, who made the sea and the dry land. தெளிவு இருந்தது. he has a clarity. தேவஜனமாய் நம் வாழ்க்கையிலே people of God in your life, தெளிவோடு இருப்போம். let us be clarified. பயமில்லாமல் இருப்போம். let us have courage today. கலக்கத்தை விலக்குவோம். remove the confusion. கண்ணீரை துடைக்கிற தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். he is a God who removes the tears. சுகத்தை கொடுத்தே தீருவார் என்று நம்புவோம். surely he will give us a good health. மேன்மைப்படுத்துவார் என்று அவரை உயர்த்துவோம். surely he will honor us in this year. அவரே உலகத்தை உண்டாக்கினவர். he is the one who created the heavens. சமுத்திரத்தை உண்டாக்கினவர். created the sea. பகலையாள சூரியனை உண்டாக்கினவர். created day sun. இரவையாள சந்திரனை உண்டாக்கினவர். for night he created the moon. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். he had called the stars by இத்தனை name. பெரிய தேவனை ஆராதிக்கிறபடியினாலே, since we are worshiping such a great God, கலக்கம் இல்லாமல் do not in a confusion. காலமெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்க in all days நம்மை ஒப்புக்கொடுப்போம். surrender today. அன்பின் ஆண்டவரே, dear Father, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னவனமாக I praise you in all seasons, Lord. நாங்களும் துதிக்கும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். I want to worship you, Lord. துதிப்பதினால் எங்களுக்கு இன்பம் பிறக்கும். when we praise you, we get rejoice. துதிப்பதினால் எங்கள் துன்பம் நீங்கும். when we praise you, all the confusion will remove. துதிப்பதினால் அற்புதம் நடக்கும். when we praise you, miracles will happen. துதிப்பதினால் அதிசயம் நடக்கும். when we praise you, wonders will இதுவரை happen. துதிக்கிற தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். I pray for the people who are praising you. Thank you, Lord. துதிக்க துதிக்க அற்புதம் as நடப்பதாக. they praise you, துதிக்க wonders துதிக்க happen. வழி திறக்கப்படுவதாக. as they praise you, doors open. ஆசீர்வதிங்க. bless us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. in Jesus name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.